நாம் யாவரும் முழங்கால் படித்து ஜெபிக்கலாம். கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை வேலையில ஆசீர்வதித்து நடத்துங்க அப்பா. ஹல்லேலூயா, ஆமென் ஆமென், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே எசப்பா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் டாடி. எசப்பா உம்மை துதிக்கிறோம், ஹல்லேலூயா. ஆண்டவரே எசப்பா, யாரும் ஆராதனைக்கு அலட்சியமா வராம தேவாதி தேவனே எசப்பா, எல்லாரும் உண்மை உத்தமா வர கிருபை தாங்க எசப்பா. ஆண்டவரே ஆசீர்வதித்து நடத்துங்க ஆண்டவரே. அப்படியே வரக்கூடிய கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென் ஆமென், ஸ்தோத்திரம் 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 டாடி. உம்மை துதிக்கிறோம் பரிசுத்த தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஆமென் ஆமென். இரக்கத்தின் தேவனே எசப்பா, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் 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 எசப்பா. ஹல்லேலூயா, ஆண்டவரே எசப்பா, எங்கள் குற்றம் குறைகள் தடையாளபதிக்கு தேவாதி தேவனே எங்களை மன்னியும் அப்பா. ஆண்டவரே எசப்பா, ஆமென், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் டாடி எசப்பா. ஆமென், ஆண்டவரே எங்களை மன்னியும் அப்பா, என்னை மன்னிங்கப்பா. ஆமென், ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே அநேகர் காலத்தில் அலட்சியமாக இருக்கும் எசப்பா, அப்படியே மன்னிங்கப்பா. ஆமென் ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆமென் ஆமென் எசப்பா. ஆமென், யாரும் அலட்சியம் இல்லாதபடிக்கு தேவாதி தேவனே எசப்பா, அப்படியே எல்லோரும் சபைக்கு சீக்கிரமாக வர கிருபை தாங்க ஆண்டவரே எசப்பா. ஆமென் 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 எசப்பா. ஆண்டவரே இந்த வருடத்தின் கடைசி நாட்களே அப்படியா எங்களை மாற்றும் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆமென் ஆமென், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் டாடி. ஹல்லேலூயா, ஆமென் ஆமென் ஆமென். இரக்கத்தின் தேவனே உம்மை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் டாடி. ஹல்லேலூயா, ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. ஆமென் 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 ஆமென், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் டாடி எசப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆமென் ஆமென் ஆமென், ஸ்தோத்திரம் 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 அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென் ஆமென், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எசப்பா. அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா ஆண்டவரே எசப்பா. அபிஷேகம் இல்லாதவங்கள அவங்கள அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா. ஆமென், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆமென் ஆமென் ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, எங்கள் பாவத்தில் எங்களை எழுப்புங்கப்பா ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஆமென், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இரக்கத்தின் தேவனே உம்மை துதிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா எசப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் டாடி. ஹல்லேலூயா, வல்லமுள்ள தேவனே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் டாடி. ஆமென் ஆமென், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், இரக்கத்தின் தேவனே. ஆமென் ஆமென் ஆமென், பரலோகத்தின் தேவனே உம்மை துதிக்கிறோம் டாடி. ஹல்லேலூயா, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் டாடி. ஹல்லேலூயா, ஆண்டவரே எசப்பா உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமென் ஆமென் ஆமென், ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் டாடி. ஹல்லேலூயா எசப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் ஆமென், ஸ்தோத்திரம் 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 எசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் எசப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா எசப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம், இரக்கத்தின் தேவனே. ஹல்லேலூயா, ஆமென் ஆமென், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எசப்பா. ஆண்டவரே ஆண்டவரே எசப்பா, ஆண்டவரே அப்படியே பாதல் பகுதியில் எங்கள் கூட பேச போகிறதுக்காக நன்றி கர்த்தாவே எசப்பா. அப்படியே ஒவ்வொரு பகுதியிலையும் எங்கள் கூட பேசுங்க எசப்பா. ஆண்டவரே ஆராதனை வேலையில எசப்பா அநேகர் எசப்பா அப்படியே ஆவியில் நிரம்ப கிருபை தாங்க எசப்பா. ஆண்டவரே எசப்பா, ஆமென், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்படியே எல்லோரும் ஆவியில் நிற ஆசீர்வதிங்க எசப்பா. உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் டாடி. ஹல்லேலூயா, உம்மை
துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். இரக்கத்தின் தேவனே எசப்பா, பரிசுத்த தேவனே, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் 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 டாடி. ஹல்லேலூயா. எசப்பா உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கத்தின் தேவனே எசப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் டாடி. எசப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எசப்பா ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களில் யாரும் அலட்சியாத இல்லாதபடிக்கு தேவாதி தேவனே எசப்பா அப்படியே மாற்றுமான்ப்பா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இரக்கத்தின் தேவனே எசப்பா உம்மை துதிக்கிறோம் எசப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதித்து நடத்துங்க ஆண்டவரே. அப்படியே பாகத பகுதியிலும் சங்கீத பகுதியிலும் எசப்பா, ஆராதனை பகுதியிலும் செய்தி பகுதியிலும் எசப்பா அப்படியே எங்கள் கூட பேசப்படுவதற்காக நன்றி கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தின் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். பாடல் புத்தகத்தில் பாடல் எண் 76. பாடல் எண் 76. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே. கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், அக்கினி ஊடாய் நடந்தாலும், ஆழியின் தண்ணீரை கடந்தாலும், சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். இந்த வனாந்திர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும்
புகலிடமானதால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். 2024 ஆண்டினுடைய புது வருட ஆராதனை பாடல் தாளிலே 6வது பாடல். பாடலின் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. காலங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், மாறாத தேவன் இருப்பதால் கலக்கமில்லை. என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை எனக்காக நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தையை மாறாமல் நிறைவேற்றுவீர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர் என் முன்னால் நடந்து செல்வீர். தடை போல சத்துரு வாசலை அடைத்தாலும் தடைகளை உடைக்கும் நீர் என் முன்னால் நடந்து செல்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வீர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே.
நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, வேளைக்காக காத்திருக்க பொறுமையை எனக்கு தந்தருளும். வேளைக்காக காத்திருக்க கிருபையை எனக்கு தந்தருளும். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே, நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. இந்த பாடல் புத்தகத்தில் பாடல் எண் 30. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. முழங்கால் பாடுவோம். என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. என்னை அழைத்தவரே, நீர் உண்மை உள்ளவரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
உந்தன் பரிசுத்த ஆவியால் நீர் என்னையும் நிறைத்தீரே. உந்தன் பரிசுத்த ஆவியால் நீர் என்னையும் நிறைத்தீரே. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தேவனில்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். கண்களை மூடினவர்களாக கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், கர்த்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் கண்களை மூடினவர்களாய் நம்முடைய நினைவுகளை, சிந்தைகளை அங்குமங்கும் சிதற விடாமல் ஆண்டவரை ஆராதிப்பதிலேயே கவனம் வைத்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கர்த்தரை ஆராதிப்போம், கர்த்தரை துதிப்போம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள். சிலருக்கு பெற்றோர்கள் பூமியை விட்டு பேர்ந்திருப்பார்கள். அப்பாவும் இருக்க மாட்டாங்க, அம்மாவும் இருக்க மாட்டாங்க. சிலருக்கு அப்பா இருக்கலாம், அம்மா இல்லாமல் இருக்கும். சிலருக்கு அம்மா இருப்பாங்க, அப்பா இல்லாமல் இருப்பாங்க. சிலருக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே இருந்தும் ஒரு அர்த்தமும் இல்லாமல் அப்பா அம்மா என்ற ஸ்தானத்திற்கு உரியவர்களாகவே இல்லாமல் இருப்பார்கள்.
நம்மை பெற்றெடுத்த பிறகுதான் அவர்கள் நமக்கு தாய் தகப்பனாக இருக்கிறார்கள். நம்முடைய தாய் தகப்பனுக்கு, நம்முடைய தாத்தா பாட்டிகளுக்கு, நம்முடைய மூதாதையர்களுக்கு, முன்னோர்களுக்கு எல்லாருக்கும் தகப்பனாகிய கத்தாதி கத்தர் அவர்தான் நமக்கு எல்லா நிலைமையிலும் தகப்பனாகவும் தாயாகவும் இருக்கிறார். அப்பா இருந்து எனக்கு ஒரு பயனும் இல்லை. ஏசு அப்பா இருக்காரு. அப்பாவே இல்லை. எங்கள் அப்பா இருந்தால் என்னை எப்படி பார்த்துக்குவாங்க தெரியுமா? எங்கள் அப்பா இருந்தால் என்கிட்ட எவ்வளவு அன்பு காட்டுவாங்க தெரியுமா? எங்கள் அப்பா இருந்தால் எனக்காக என்னெல்லாம் செய்வாங்க தெரியுமா? அதை காட்டிலும் பல மடங்கு பார்த்து கொள்ளுகிற, கவனிக்கக்கூடிய, செய்யக்கூடிய ஏசப்பா இருக்கார். எங்கள் அம்மா என்னை அத்தனை வயசு வரைக்கும் ஒரு சின்ன குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாங்க தெரியுமா? அதெல்லாம் நினச்சி உள்ள உடஞ்சி போயிருக்கலாம் நீங்கள். அதை காட்டிலும் பன்மடங்கு தாயாக ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். எனக்கு தாய் இருந்த ஒரு பயனும் இல்லை. பேய் மாதிரி இருக்காங்க, சில நேரத்தில் நாய் மாதிரி இருக்காங்க, சில நேரத்தில் கசக்கிற காய் மாதிரி இருக்காங்க. ஏசப்பா அப்பாவாகவும் அம்மாவாகவும் அவர் கூடவே இருந்து நடத்துகிறவர். அப்பாவாக இருக்க வேண்டிய நேரத்தில் அப்பாவை போன்ற நிலைமையில் நடந்து கொள்வார். அம்மாவாக நமக்கு இருக்க வேண்டிய நேரத்தில் அம்மாவை போல நடந்து கொள்வார். அந்த ஏசப்பாவை நினைச்சு துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். வாயை திறந்து கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அந்த ஏசப்பாவை வாயை திறந்து அப்பான்னு சொல்லி கூப்பிடுவோம். அப்பா, உங்களை போல அன்பு வேற எங்கேயும் கிடையாதுங்கப்பா. உங்களை போல அன்பு வேற எங்கேயும் கிடையாதுங்கப்பா. உங்களை போல அம்மான்னு, உங்களை அம்மான்னு கூப்பிடக்கூடிய அளவுக்கு தாயை போல அன்புள்ள தெய்வம் நீங்க. தாயை போல ஆற்றி தேற்றுகிற தெய்வம் நீங்க. வாயை திறந்து கர்த்தரை துதிப்போமா, கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். வாயை திறந்து. ஆமென், 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 ஆமென். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா? உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா? உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா? உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா? அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா? உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா? அப்பாவை அப்பான்னு கூப்பிடக்கூடிய அளவுக்கு குடும்பத்தில் உறவு இருக்காது. அம்மாவை அம்மான்னு கூப்பிடக்கூடிய அளவுக்கு பிள்ளைக்கும் பெற்றோருக்கும் இடையில உறவே இருக்காது.
ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. நீங்க தான்ப்பா அப்பா, நீங்க தான் என்னுடைய அம்மா. என்னை கருவில் நீங்க தான் சுமந்தீங்க. என் தாய் சுமப்பதற்கு முன்பு நீர் என்னை கருவில் பாதுகாத்தீர். நீர் தான் என் தாய். கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். தோளில் என்ன சுமப்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். தோளில் என்ன சுமப்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மா அம்மான்னு சொல்லணும். என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. என் கண்ணீரை தொடச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என் கண்ணீரை தொடச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா உம்மை அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா உம்மை அப்பான்னு சொல்லணும். அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன். உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. உம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா. வாயை திறந்து விடுதலையோடு கூட அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் தாயை போல் என்னை தேற்றி ஆற்றி பலப்படுத்தி வருகிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமேன் 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 ஆமேன். ஆண்டவருக்கு பிடிக்காத குறைவுகள் மத்தியிலும் இருக்கிற உன்னை அவர் ஒரு தாயை போல தேற்றி வருகிறார். ஒரு தகப்பனை போல் சுமந்து வந்து இதுவரைக்கும் சுமந்து வந்திருக்கிறார். அவரை வாயை திறந்து அவருக்கு நன்றி செலுத்தி துதி. என் குறைவெல்லாம் தயவா மன்னிச்சிருங்க ஐயா. நான் குறைவோடு இருக்கக்கூடாதுங்கப்பா. ஆமேன். உம்மை விடுதலையோடு நான் ஆராதிக்க வேண்டும். என்னுடைய ஒரு சிறு குறைவு கூட இந்த வேலையுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருந்து விடக்கூடாது.
ஆமேன், ஆமேன், ஆமேன். தகப்பனாக தாயாக இருந்து இம்மட்டும் நடத்தின தெய்வம் இந்த ஆராதனை வேளையிலும் என்னை இன்னும் ஒரு விசை தகப்பனாக இருந்து என்னை பலப்படுத்தும், தாயாக இருந்து என்னை ஆற்றி தேற்றும். ஆமேன், 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 ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமேன், 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 ஆமேன். எங்கள் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபை நிறைந்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வாயை திறந்து, வாயை திறந்து, வாயை திறந்து கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டும் தாயை போல இருந்து ஆற்றி தேற்றி நடத்தி வந்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஐயா. எழுந்து நின்றாம் கர்த்தரை ஆராதிப்போம். உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். Thank you, Lord Jesus. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோபே, யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன கர்த்தாதி கர்த்தர் உனக்கு துணையாக இருக்கிறார். உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவேன், நீ பரவி போகின்ற ஆராய் மாறிடுவாய். உனது கூடாரம் அழகாய் மாற்றிடுவேன், நீ பரவி போகின்ற ஆராய் மாறிடுவாய். உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் மாற்றுவேன், உன்னை வாசனை வீசும் சந்தன மரமாய் நாட்டுவேன்.
என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே. பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். உன்னுடைய முகம் இனி ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகாது. உன்னுடைய முகம் இனி ஒரு நாளும் செத்து போன முகம் போல் இருக்காது. எதை நிமித்தம் நீ துக்கத்தோடு இருக்கிறாயோ அந்த துக்கத்தை நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். உனது முகம் இனி வெட்கம் ஆவதில்லை. உனது முகம் இனி செத்து போவதில்லை. உனது முகம் இனி வெட்கம் ஆவதில்லை. உனது முகம் இனி செத்து போவதில்லை. நீ என்னால் என்றும் மறக்கப்படுவதில்லை. நீ என்னால் என்றும் மறக்கப்படுவதில்லை. என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே. பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். உனது வேரை பரவச் செய்திடுவேன். நீ பூத்து காய்த்து பூமியை நிரப்பிடுவாய். உனது வேரை பரவச் செய்திடுவேன். நீ பூத்து காய்த்து பூமியை நிரப்பிடுவாய். உன் தூளை எண்ணத்தக்கவர் யாருண்டு? உன் தூளை எண்ணத்தக்கவர் யாருண்டு? என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே. பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே. யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். என் யாக்கோபே, என் யாக்கோபே, என் யாக்கோபே. பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். ரிஷபாரி பக்கபரதி ரிபபா கபாரி கமாரதுரபா ரிக்கமௌரி அந்துர கபரதி லாபரபா. விடுதலையோடு கூட கர்த்தரை துதிப்போம், ஆராதிப்போம். அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைகள் விடுதலையோடு கூட அந்நிய பாஷையில பேசி கர்த்தரை ஆராதிப்போம். ஓ ரீபாதா கரதிஷமா ரிக்கமௌரி அந்துர கமௌரபா கியாதுரப கரதிஷமோ ரிக்கமௌரி அந்துர கபரதி ரிக்கபௌரி ஆதுராபரதி ரிமௌரி அந்துர கபரதி தி மௌ சபரிதி லிபி ரிதாரமௌரதா ரக்கபோதிபி
தூமை செக்கபாரதி கியாபரதுலபரிபி அங்கரதி ரிபபப ரிபக்கரதுலபரபரபா ஷமூரபரதி ரபலதி கரபரபா. ஆபிரகாம் ஒருவனாயிருக்கும் போது கர்த்தர் அவனை அழைத்தார். அவன் ஒரு தனிநபராக பிள்ளை இல்லாத நிலையில் இருந்த ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். அந்த ஆபிரகாமை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து தம்முடைய வாக்குத்தத்தங்களை கொடுத்து எண்ண முடியாத அளவிற்கு ஆபிரகாமுடைய சந்ததியை பெருக பண்ணின கர்த்தர் ஆபிரகாமை போன்ற முழு நம்பிக்கையோடு கத்தாதி கர்த்தரை உறுதியாய் பிடித்து கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலும் அப்படியே செய்து அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர். எந்த காரியத்தில் குறைச்சல்கள் காணப்படுகிறதோ, எந்த காரியத்தில் நெருக்கங்கள் காணப்படுகிறதோ, எந்த காரியத்தில் மன உளைச்சல்கள் காணப்படுகிறதோ, எந்த காரியத்தில் மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு திருப்தியாக இருக்க முடியவில்லையோ, மகிழ்ச்சியாக இருக்க முடியவில்லையோ, அந்த காரியத்தை கர்த்தர் மாற்றி மகிழ்ச்சியை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து தலை நிமிரச் செய்ய போகிற நாட்கள் சீக்கிரத்தில் வரப்போகிறது. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நீ கர்த்தருக்கு ஏற்றார்கள் அர்ப்பணிக்காத வரைக்கும் இதை ஒரு நாளும் கர்த்தர் உனக்கு செய்ய மாட்டார். மாய்மானத்தை விடு விடு. உன்னை மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் உன் நிலைமை மாறாது. நீ என்றைக்கு உன்னை கர்த்தருக்கேற்ற உண்மை உத்தமம் உள்ள அனுபவத்தில் உன்னை அர்ப்பணிக்கிறாயோ, கர்த்தருக்கேற்ற உண்மை உத்தமம் உள்ள அனுபவத்தில் நடக்க ஆரம்பிக்கிறாயோ, அன்றைக்கு நான் உனக்கு சொன்னபடியே செய்ய ஆரம்பிப்பேன் என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். நீ நடக்காத வரை எது ஒன்று நடக்கவே நடக்காது. எங்கள் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனை மீதமான ஒவ்வொரு பகுதியை பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து தருவீராக. தெய்வீக பிரசன்னம் இருந்து தொடர்ந்து நடத்துவதாக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் நின்றபடியே வேத பகுதிக்கு நேராக கடந்து செல்லுவோம். 13ஆம் அதிகாரம் 26 52 வரை நம்ம வசனம் பிரதி வசனம் மாறி மாறி வாசிக்கலாம். வெளிச்சம் தேவைன்னா லைட்டு போட்டுங்க, இருட்டில் வாசிக்க முடியலன்னா தேவைப்படுறவங்க போட்டுங்க. சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டு இருக்கிறது. எருசலேமில் குடியிருக்கிறவர்களும் அவர்கள் அதிகாரிகளும் அவரை அறியாமலும் ஓய்வு நாள் தோறும் வாசிக்கப்படுகிற தீர்க்கதரிசிகளின் வாக்கியங்களை அறியாமலும் அவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்ததினால் அந்த வாக்கியங்களை நிறைவேற்றினார்கள். மரணத்திற்கு ஏதுவானதொன்றும் அவரிடத்தில் காணாதிருந்தும் அவரை கொலை செய்யும்படிக்கு பிலாத்துவை வேண்டிக் கொண்டார்கள். அவரை குறித்து எழுதியிருக்கிறவைகள் யாவையும் அவர்கள் நிறைவேற்றின பின்பு அவரை மரத்திலிருந்து இறக்கி கல்லறையிலே வைத்தார்கள். தேவனோ அவரை மரித்தோலிருந்து எழுப்பினார். தம்முடனே கூட கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார். அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறார்கள். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன் என்று 2ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறபடியே இயேசுவை எழுப்பினதினாலே தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார் என்று நாங்களும் உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம். இனி அவர் அழிவுக்குட்படாதபடிக்கு அவரை மரித்தோரிந்து எழுப்பினார் என்பதை குறித்து தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று திருவுளம் பற்றினார். அன்றியும் உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர் என்று வேறொரு சங்கீதத்தில் சொல்லி இருக்கிறது. தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். தேவனால் எழுப்பப்பட்டவரோ அழிவை காணவில்லை. ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும்
மோசேயின் நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளில் நின்று விடுதலையாகி நீதிமான்கள் ஆக்கப்படக்கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவனிகளில் நின்று இவரால் விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. அன்றியும் தீர்க்கதரிசிகளின் புத்தகத்திலே அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன். ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றான். அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று பிரஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். ஜெப ஆலயத்தில் கூடின சபை கலைந்து போன பின்பு யூதரிலும் யூத மார்க்கத்தமைந்த பக்தியுள்ளவர்களிலும் அநேகர் பவுலையும் பர்னபாவையும் பின்பற்றினார்கள். அவர்களுடனே இவர்கள் பேசி தேவனுடைய கிருபையிலே நிலை கொண்டிருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொன்னார்கள். அடுத்த ஓய்வு நாளிலே கொஞ்சம் குறைய பட்டணத்தார் அனைவரும் தேவ வசனத்தை கேட்கும்படி கூடி வந்தார்கள். யூதர்கள் ஜனக்கூட்டங்களை கண்டபோது பொறாமையினால் நிறைந்து பவுலினால் சொல்லப்பட்டவைகளுக்கு எதிரிடையாய் பேசி விரோதித்து தூஷித்தார்கள். அப்பொழுது பவுலும் பர்னாபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாக இருந்தது. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியரிடத்தில் போகிறோம். நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கர்த்தருடைய வசனம் தேசமெங்கும் பிரசித்தமாயிற்று. யூதர்கள் பக்தியும் கனமும் உள்ள ஸ்திரீகளை பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலையும் பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து தங்கள் எல்லைகளுக்கு புறம்பாக அவர்களை துரத்திவிட்டார்கள். இவர்கள் தங்கள் கால்களில் படிந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறி போட்டு இக்கோனியா பட்டணத்துக்கு போனார்கள். நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். தேவன் கொடுத்த வேத பகுதியை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் யாவரும் அமர்ந்து கொள்ளலாம். டிடிஐ வகுப்புலேருந்து எனக்கு கொடுத்த படம் பார்த்தோம். அத்தியாயம் 7, குழப்ப மிகுந்த ராஜ்யத்தின் காலங்கள். இந்த காலத்தின் வரலாறு வருஷங்கள் கிமு 933 605. வரலாற்றின் கூறும் புத்தகங்கள். இந்த காலத்தில் முக்கிய நபர்கள் தீர்க்கதரிசி எலியா, எலிசா, இவர்கள் யோவானை பற்றி சொல்லுகிறேன். இதில் 13 பேர் தீர்க்கதரிசியில் இருக்கிறாங்க. இதில் யோவேலு கிமு 841 834. யோவேலின் ஆட்சியில் ஆரம்ப காலத்தில் யூதாவிலே 7 ஆண்டுகள் தீர்க்கதரிசியின் ஊழியத்திலே வெளிப்படுத்தினார். அதன் மூலம் ஃபர்ஸ்ட் அதிகாரத்தில் எச்சரிப்பு. யோவேலு 1 புத்தகத்தில் ஃபர்ஸ்ட் அதிகாரத்தில் எச்சரிப்பு இருக்குது. 2ஆவதுல நியாய தீர்ப்பு. அப்போ முதல் எச்சரிப்பு முதல் எச்சரிப்பு இருக்கிறாங்க. ஆனால் முதல் எச்சரிப்பு வெட்டுகளிகள் வாதைகள் மூலம் அந்த எச்சரிப்பு வருது. இப்போ 2ஆவது அதிகாரத்தில் நியாய தீர்ப்பை பற்றி இருக்கு. அப்போ ஆண்டவர் பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு இருக்குன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பு. ஆமோஸ்ல 5ஆவது அதிகாரம் 18 20 வசனத்தில் இருக்கு. அது நியாய தீர்ப்பு. 2வது தேவனுடைய வார்த்தையை அறியாத அந்நிய தேசங்களுடைய நியாய தீர்ப்பு. 3வது பாடுகளின் மூலம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தூய்மையாகுவதற்காக நியாய தீர்ப்பு இருக்கு. அப்ப 2வது நியாய தீர்ப்புல நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் நம்ம வாழ்வதற்கு ஒவ்வொருத்தரும் தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்குறாங்க. அப்போ 3வது கீழ்படியாத காரணம்னா பாவம் செய்யறதுனால நம்ம கீழ்படியாத காரணம். யோவான் 3வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் என்ன பாவம் செஞ்சாங்க? அப்போ என்ன பாவம் செஞ்சாங்கன்னா, அது ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளும் 3வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை பாருங்க. ஆண் குழந்தைகளையும் பெண் குழந்தைகளுக்கு தவறாலே விற்று போட்டாங்க, கிரேத்து விட்டாங்க. ஆனாலும் அந்த பாவம் செஞ்சது பெரிய பாவம். அது எப்படி மனம் திரும்ப
மன திரும்பல் வந்து 2வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் இருக்குது. நம்ம எப்படி மன திரும்பனா, அதனால் நீங்கள் இப்போது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர். அந்த பாவத்துக்கு என்ன செய்யணுமா? இப்போ நம்ம உபவாசம் இருக்கும்போது பாஸ்டர் சொல்லும்போது நம்ம கசப்பாக தான் இருக்கும். உபவாசம் இருங்கன்னு சொன்னால் கசப்பாக இருக்கும். ஆனால் உண்மையிலே இல்லை, வேதத்தை எனக்கே கஷ்டமாக இருக்கும். ஐயோ நம்ம உபவாசம் இருக்கோம் என்ன பண்ண. ஆனால் உண்மையிலே இதை படிக்கும்போது ஐயோ நம்ம அப்படி இல்லையோ. அப்போ எப்படி பரிசுத்த உபவாசத்தோடு இருக்கணுமா? முழு இருதயத்தோட அழுகையோடு அப்படிதான் நம்ம மன திரும்பணுமா? அடுத்தல இருக்கு பாருங்க, நீங்கள் உங்கள் வஸ்திரத்தை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரத்தில் மன திரும்புங்கள். எப்படி நம்ம மன திரும்பணுமா? நம்ம வஸ்திரத்தை அல்ல, நம்ம வஸ்திரத்தை கிழித்தா நம்ம பைத்தியமாக தான் ஆகும். ஆனா இருதயத்தை கிழித்து நம்ம செய்த பாவத்துக்கு அப்படி ஒரு மனம் திரும்பணுமா? அப்ப தேவனு பிள்ளைங்க மனம் திரும்பும் போதுதான் தேவனுடைய வருகையில நம்ம ஆதாயத்தமா இருக்க முடியும். தேவனுடைய வருகையில நம்ம வந்து பாருங்க, அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகின்றவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். நம்ம பாவத்திலிருந்து இப்படி முழு பரிசுத்த இருதயத்தோடும் அழுகையோடும் மனம் திரும்ப போதுதான் தேவன் என்ன பண்ணுவாங்களா? நம்மள அவருடைய வருகையில நம்மளை எடுத்துக்கொள்வாங்களாம். அப்ப தேவன் பிள்ளைகள் வந்து தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்ப எச்சரிப்பு என்பது வந்து மன திரும்பல். எச்சரிப்பு இருந்தால்தான் நாம் மன திரும்ப வேண்டும். ஒரு எச்சரிப்பு இல்லை என்றால் நாம் பாவத்துக்கு தான் அடிமையாகும். மன திரும்ப பிளஸ் ஆவிக்குரிய கனிகள். நம்ம மன திரும்பும் போது உடனே நம்ம ஆவிக்குரிய கனிகள் நம்மளோட இருக்கும் போதுதான், நாம் மனம் திரும்பும் போது ஆவி கனிகள் நம்மிடத்தில் இருக்கும் போதுதான் நாம் எல்லாம் குழப்பத்திலும் சூழ்நிலைகளிலும் நாம் இப்போது கர்த்தர் நம்மை விடுவிப்பார். அப்ப உயிரில்லாத ஒரு பொருள், இந்த லேபிள் எதுவோ ஒரு உயிரில்லாத பொருளை வந்து கெமிக்கல் கலக்குறாங்க. அது வந்து மண்ணில் அழிந்தாலும் அது எப்போதும் கெட்டே போகாது. அப்போ உயிருள்ளாத பொருளுக்கு ஒரு கெமிக்கல் கலந்து வைக்கும் போது நம்ம உயிருள்ளதானே இருக்கிறோம். அப்ப நம்ம எப்படி உயிருள்ளா இருக்கிறோம்? நம்ம கெட்டு போகாம இருக்கணும், பாவத்துக்கு விழாம இருக்கணும். நம்ம என்ன செய்யணும்னா, நாம் தேவன் வசனத்தை கேட்க வேண்டும், நாம் தேவனுக்கு பயபக்தியாய் வாழ வேண்டும், நாம் கர்த்தருக்குள் இணைந்திருக்க வேண்டும். நம்ம இத்தனை காரியத்திற்கும் தேவனுக்கு இருக்கும் போதுதான் நாம் கர்த்தருக்குள் இணைந்திருக்க முடியும். அப்ப நம்மளால் வந்து இப்ப பாரு, யோவேல் வந்து ஒரே மனிதன் ஒரு முழு தேசத்தை முழுவதும் 7 ஆண்டுகள் தீர்க்க தரிசனம் பண்ணியிருக்கிறாங்க. 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 24-25 படிங்க. அதுல வந்து ஒரு பந்தயத்துக்காக ஓடுறாங்க. எதுக்கு போய் ஓடுறாங்க? அவங்க ஃபர்ஸ்ட் பரிசு வாங்குறதுக்கு ஓடுறாங்க. அந்த பரிசு வந்து அந்த கிரீடம், அந்த வாங்குற கிரீடம் வந்து அவங்களுக்கு அழிந்து போகுமா. இப்போ வாங்கும் போது ஒரு 10 நாள் ஒரு 2 மாசம் அப்பா அந்த பாப்பா நல்லா ஃபர்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அழிந்து போற கிரீடத்துக்கு பந்தயத்துக்கு ஓடுறாங்க. அதுக்கு தன்னுடைய பயிற்சி பண்ணிக்கிறாங்க, எல்லாமே செஞ்சுட்டு ஓடி ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஆனால் அது வந்து அழிந்து போற கிரீடத்துக்கு இவ்வளோ ஒரு இது இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அழிந்தில்லாத கிரீடம் என்ன நமக்குன்னா தேவனுடைய பரலோகத்தில் கொடுக்கப்படுறது தான் அழிந்தில்லாத கிரீடம். அதை ஏன் நம்ம பெற்றுக்கொள்ளவில்லைன்னா, நாம் இப்போ பாருங்க, ஒரே மனிதனாக இருந்து ஒரு தேசம் முழுவதும் 7 ஆண்டு அவருக்கு எவ்வளவு உபத்திரம் பாடுகள் எல்லாமே பட்டு அவங்க தீர்க்க தண்ணி எதுக்காக சொல்லி இந்த புஸ்தகத்தில் மெய்யான காரணமே மெய்யாகவே மனம் திரும்புறது தான் இதோட செய்தி. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த புது ஆண்டில் வர்றப்ப இதுவரை நம்ம எதுவும் செய்யலை, ஆனாலும் நாம் அழிந்து போகாத கிரீடத்திற்கு பரலோகத்தில் பெற்றுக்கொள்ள அந்த கிரீடத்தை நாம் ஆத்துமா ஆதாயப்படுத்த வேண்டும். அப்போதுதான் நம்ம ஆண்டவர் வருகை நம்ம ஆதாயத்தமா இருக்கு வரோம். இதுவரை நம்ம செய்யல, ஒரு ஊழியத்துக்கு போகனா கூட நம்மளால செய்ய முடியல. ஆனாலும் இந்த வர்ற புது ஆண்டுல நம்ம ஒவ்வொரு சிறு பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க, பெரியவர்கள் எல்லாருமே ஒரு பரலோகத்தை கிரீடத்தை, அழிந்து போகாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நம்ம தேவனுக்காக ஓட வேண்டும். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு தேவையான வார்த்தைகளை அனுப்பி தருவாராக. அல்லேலூயா. சுணக்கமான அல்லேலூயா வருது ஆரம்பத்தில். நான் அல்லேலூயா சொன்ன பிறகு நல்ல வணக்கமான அல்லேலூயா வருது. எப்போதுமே
நமக்கு உடம்பு முடியலன்னா கூட கர்த்தரை மகிமைப்படுத்தல மட்டும் நம்ம எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. ஆமென். அப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணுங்க? அதை சொல்லி காட்டுறணும். ஆமா, சொல்லேலியா. கொஞ்சம் பேர் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. செய்தி முடிஞ்சு போச்சுங்க எலியாவை குறித்து. வேற ஏதாவது காண்ற செய்தி கொடுப்பாருன்னு நானும் யோசிச்சு பார்த்தேன். வேற எங்கேயுமே போக மாட்டேங்குது. வேதம் கூறும் சிறப்பு தன்மையுள்ள நபர்கள் அந்த தலைப்பிலே எலியாவை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்மை போல பாடுள்ள மனுஷன் என்ன அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது அந்த வசனத்துல? அவர் கருத்தாய் ஜெபித்தாராம். யாரு? எலியா கருத்தாய் ஜெபித்தாராம். எதற்காக? எதற்காக? மழை. அதாவது மழை வேண்டும் என்றால் வேண்டினால் மழை வரும். மழை வேண்டாம் என்றால் வேண்டினால் மழை வராது. இது சர்ச்சு கீற்றுக்கூட்டக இருக்கிறப்ப அது நேரில் பார்த்தவர்களுக்கு தெரியும். தூறல் விழும். ஆராதனை ஆரம்ப தூறல் விழுந்துக்கிட்டே இருக்கும். வர வர அதிகமாகும். எசப்பா இதுக்கு மேலே வந்துச்சுன்னா நாங்கள் நனைஞ்சிருவோம்ப்பா. அடுத்த நிமிஷமே அப்படியே ஆஃப் ஆகிடும். சர்ச்சு பில்டிங் காங்கிரீட் போடாமல் ஓப்பனில் இருந்துச்சு, படுதா கட்டி ஆராதித்தோம். அது மாதிரி தான் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக ஆரம்பிக்கும். எசப்பா மழை வேணாம்ப்பா, ஆராதிக்க முடியாதுங்கப்பா, அப்படியே ஆஃப் ஆகிடும். ஒரு முறை இப்படியே சபையிலே கேட்டான். அப்போ இருந்தவங்களுக்கு தெரியும். இந்திரா சிஸ்டர், மேனகா சிஸ்டர், லட்சுமி சிஸ்டர், மேகலா சிஸ்டர், ஞாபகம் இருக்கலாம் நான் சொல்கிறதெல்லாம். ராணி சிஸ்டர், லதா சிஸ்டர், சகோதரர்கள்லாம் அப்போ இருந்து சகோதரர் இப்போ யாரையும் காணோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை தூறல் விழுந்து கொண்டிருக்கிறது. நான் சபையும் மக்கள்கிட்ட கேட்டேன், நாம் மழை வேணும்னு ஜெபம் பண்ணுமா வேணான்னு சொல்லி ஜெபம் பண்ணுமான்னு கேட்டது. வேணான்னு ஜெபம் பண்ணு சொன்னாங்க. இன்றைக்கு ஆண்டவரே எந்த அளவுக்கு மழையை அனுப்ப முடியுமோ அந்த அளவுக்கு அனுப்புங்கப்பா. அப்போ தான் மழையில் ஒரு முறையாவது நனைந்தால்தான் இது காங்கிரீட் வேலைக்காக சபை மக்கள் பாரத்தோடு ஜெபிப்பார்கள். வார வாரம் ஜெபமணி மழையை நிறுத்ததுனால இந்த காங்கிரீட்டை குறித்து யாரும் கவலைப்படுறதே இல்லை அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சிச்சு மழை. அன்றைக்கும் முழுக்கு தான். இன்றைக்கும் கொஞ்சம் முழுகுவோமா? ஆராதனை முடிஞ்சதும் மழையை வர சொல்லி கருத்தாய் ஜெபித்தால் அதை கர்த்தர் செய்வார். கர்த்தர் நல்லவர். கடந்த வாரத்தில் பார்த்தோம், எலியா ஒருவராய் தனித்து நின்று சவால் விடுபவர். ஒருவராய் தனித்து நின்று சவால் விடுபவர்னு சொல்லி கடந்த நாட்களில் பார்த்தோம். கடந்த வாரத்தில் கூட அதே வசனத்தை மையமாக வச்சு ஒருவராய் தனித்து நின்றவர். 450 பாகாலுடைய தீர்க்க தரிசிகளுக்கு முன்பாக தனித்து நின்றவர். கேரித்து ஆற்றண்டையிலே உன்னை ஒளித்துக்கொள் என்று கர்த்தர் சொன்னபோது ஒருவராக தனித்து நின்றவர். நாம் தனித்து நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது
இது எப்படி தனியாக நிற்கிறது, என்ன செய்கிறது என்று குழம்பி போகக்கூடாது, புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. காலையில் இதை குறித்து தான் ஒரு காரியம் ஒன்று வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு முன்பு இந்த சபையில் இருந்தவர்கள் சில பேர் புதன்கிழமை ஜபத்துக்கோ அல்லது ஊழியத்திற்கோ போகும்போது யாருமே வராமல் ஒரு நபர் மட்டும் வருவாங்க. அந்த ஒரு நபர் மட்டும் ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. அந்த ஒரு நபர் மட்டும் புறப்பட்டு போய் கைப்பிரதி கொடுத்துட்டு சுவிசேஷம் சொல்லிட்டு போவாங்க. யாருமே வரலையே அப்படின்னு சொல்லி யோசித்து கொண்டு செல்வார்கள். யார் வந்தாலும் வராவிட்டாலும், யார் கூட துணைக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும், நாம் தனி நபராக இருந்து நம்முடைய கர்த்தருக்காக எதையும் செய்யறது ரெடியாக இருக்கணும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற வேலைகள்லாம் செய்கிறோம் இல்லைங்களா? ஒரு உதாரணத்துக்கு, இப்போ நான் இருக்கேன், எங்கள் காய் இல்லைங்க, போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ நான் தனியாக போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரையோ கூப்பிட்டுட்டு போக முடியும்? என் காரியத்துக்கு மட்டும் தனியாக போகலாம். கர்த்தருடைய காரியத்தை மட்டும் யாருமே வரல, யாருமே வரல. நான் மட்டும் எப்படி சுவிசேஷம் சொல்ல போகிறது? நான் மட்டும் எப்படி ஜெபம் பண்ணுறது? நான் மட்டும் எப்படி? அதெல்லாம் சாக்கு போக்கு சொல்லுகிறவர்கள் சொல்லுகிற வார்த்தை. நான்லாம் தனியாகவே முதல்ல சபைக்கு போகும்போது தனியாக போனாலும் மன்னிக்கவும், அதாவது தனியான்னா ரட்சிக்கப்பட்டதில் ஆரம்பத்தில் போகும்போது கூட 2 பேரும் அழைச்சிட்டு தான் போனான். ரட்சிக்கப்பட்ட பிறகு கொஞ்ச நாளுக்கு பிறகு பார்த்தா அந்த 2 பேரும் அடுத்த வாரமே ஒருத்தர் ஒதுங்கிட்டேன், ஆளை விடுங்கிற சாமின்ட்டு. அதுக்கப்புறம் ஒருத்தர் பார்த்தா ஆளை அவரும் ஒதுங்கியாச்சு. அப்புறம் நான் தனியாக தான் போனான். அதை சொல்கிறேன், முதல்ல போகும்போது கூட 2 பேர். நாட்கள் கொஞ்சம் செல்ல தனியாக போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அமைதியாக ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் ஆத்துமாக்களை கொடுத்தார். நம்ம கூட வர்றதுக்கு நாம் தான் ரெடி பண்ணணும் ஆத்துமாவை. ஆமாம், நான் சொன்ன வார்த்தை அதுதான். இப்போ இந்த தம்பி வினோத் இருக்கார், பிரவீன், இந்த பசங்க வாலிப பசங்க இருக்காங்க, வாலிப பிள்ளைங்க இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து ஜெபத்துக்கு வரணும் அப்படின்னா யாருமே வரலிங்க அத்தை, யாருமே வரலிங்க பாஸ்டர், யாருமே வரலிங்க மாமா அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு இருப்பீங்க. யாராவது ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, நம்ம வந்து அவங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுறதா? யாராவது சுவிசேஷம் சொல்லி ஆத்மா ஆதாயப்படுத்தி சபையில் வச்சுருப்பாங்க, நாம் அவங்க கூட ஜெபிக்கிறதா? எலியா தனி நபராக நின்றார். கர்த்தருடைய நாமத்திற்காக தனி நபராக நின்றார். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவரோடு கூட நின்றது 450 பேர். அல்லேலூயா. தனிமையில் நின்ற அந்த எலியா கர்த்தரே தேவன் என்பதை நிரூபித்து காண்பித்தார். 450 பாகாலுடைய தீர்க்கதரிசிகளும் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிட்டார்கள். இப்போ எலியா தனியாக நிற்கிறாரா? அவர் கூட 450 பேர் நிற்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கணும். யாருமே வரல, யாராவது ஆயத்தப்படுத்தி வச்சுருப்பாங்க, நாங்கள் வந்து அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு ஊழியத்துக்கு போவோம், ஜெபம் பண்ண போவோம். அதெல்லாம் சும்மா கதைங்க. நீங்கள் ஆயத்தப்படுத்தின ஒரு கூட்டத்தை, அவங்களுக்கு பேர் தான் விசுவாசி. ஆமாம், நீங்கள் அது நிறைய பேர் எப்படின்னாக்க என் வயதுக்கு ஏற்ற மாதிரி யாரும் இல்லை, குடு பாட்டி கோத்திரம் 2 பேரும் சேர்ந்து என்ன அடிக்கிக்கிட்டு பல்லு அடிச்சுக்கிட்டு என்ன ஜெபம் பண்ண போகிறாங்க? வயசுக்கு ஏற்ற மாதிரி. உங்கள் வயதுக்கு ஏற்றாறு போல் உங்கள் கூட வந்து ஜெபிக்கிறதுக்கு நீங்கள் தான் ஆயத்தப்படுத்தணும். யாராவது ஆயத்தப்படுத்தி வச்சுருப்பாங்க, பிரதர் சிஸ்டர் வாங்க சிஸ்டர் ஜெபம் பண்ண போகலாம். எத்தனை பேர் இருக்கீங்க? அப்படி நீங்கள் தான் ஆயத்தப்படுத்தணும். எத்தனை மாதமாக வர்றோம், எத்தனை வருடமாக வர்றோம், யார் வர்றாங்க உங்க கூட? என்ன ரட்சிப்பு? அறவே கட்டு ரட்சிப்பு.
ஒரு ஆத்மாவை கூட ஆதாயப்படுத்தி கூட சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு அந்த பாரமே இல்லாம இருக்கிற நீங்க அடுத்தவங்களை பத்தி பேசக்கூடாது. அழணும். 2025 என் கூட ஒரு கூட்டம் நிக்கணும். என் கூட 450 பாகாருடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் எலியாவுடைய வயது உள்ளவர்களா? இல்ல, பலதரப்பட்ட வயது இருக்கும். நம்ம தான் போய் ஆதாயப்படுத்தணும். நம்முடைய தனிப்பட்ட காரியத்துக்கு மட்டும் அக்கா 4 பேரை கூப்பிட்டுக்குவோம், பாட்டி 4 பேரை கூப்பிட்டுக்குவோம். ஏதாவது ஃபங்க்ஷன் வந்ததுன்னா கூட்டம் கூட்டமாக போகிறோம். சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் எதுக்கும் எந்த காரியமானாலும் போகிறோமா இல்லைங்களா? சபைக்கு மாத்திரம் ஏன் உங்களால் ஒருத்தரையும் கூப்பிட முடியல? யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு ரசிக்கப்படாதவங்களுக்கு நம்ம விசுவாசி கம்பெனி கொடுப்பாங்க. நான் இங்கே சில பேர்ட்டு சொல்லியிருக்கேன், அக்கா வீட்டில் ஃபங்க்ஷனு அதான் வர முடியல, தாத்தா வீட்டில் விசேஷம், சித்தி வீட்டில் விசேஷம், மாமா வீட்டில் விசேஷம், அதான் வர முடியலம்பாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட. எப்போ பார்த்தாலும் அப்பா வீட்டில் விசேஷம், மாமா வீட்டில் விசேஷம், அக்கா வீட்டில் விசேஷம், அண்ணா வீட்டில் விசேஷம், தம்பி வீட்டில் விசேஷம் சொல்லிட்டு இருக்கீங்க. என்னைக்காவது ஒருத்தர் ஒரு மாதிரியாவது அவங்கள நீங்கள் ஆட்சி வந்துருக்கீங்களா சபைக்கு? ஏன்? ரெண்டு காரணம். இன்னும் நிறைய காரணம் இருக்குது. நான் சொல்ல விரும்புகிற 2 காரியம். அவங்கள ஏன் உங்களால் அழைச்சி வர முடியல? ஒன்று, முதல்ல உங்களுக்கு அது விருப்பமே கிடையாது. அந்த அவங்க ரட்சிக்கப்படணுன்ற பாரமே கிடையாது. இரண்டாவது காரியம், நம்ம அப்படிப்பட்ட நபர்கள் சாட்சியாக வாழுறது கிடையாது. என்ன சாட்சி? எல்லா ஆச்சாரம், சடங்காச்சாரம், அது இது எல்லாத்துலேயும் புகுந்து விளையாடுறது. அப்புறம் அவங்கள எப்படி நீங்க சபைக்கு கூப்பிடுவீங்க? சில பேர் இப்படி கூப்பிட்டுட்டீங்கன்னா, சர்ச்சுக்கு போய் நீ என்ன செய்ய போற? நாங்கள் செய்கிற மாதிரி தான் நீயும் செய்கிற, நாங்கள் திட்டுற மாதிரி நீயும் திட்டுற, நாங்கள் கெட்ட வார்த்தை பேசுகிற மாதிரி நீயும் கெட்ட வார்த்தை பேசுகிற, நாங்கள் திருடுற மாதிரி நீயும் திருடுற. முழுக்கு கடைக்கு போய் நானும் திருடுறேன், நீ என்னோட அதிகமாக கூட திருடுற. அப்புறம் எதுக்கு எங்களை கூப்பிட்டு நாங்கள் எங்கே சபைக்கு வந்து என்ன செய்ய போகிறோம்? சபைக்கு போகிற நீ எங்களோட மோசமாக இருக்கிறிய. சாட்சி இல்லை, வெறும் காட்சி தான். பைபிள் தூக்கிக்க வேண்டியது, பாட்டு புத்தகம் தூக்க வேண்டியது, நோட்டு புத்தகம் தூக்க வேண்டியது. சர்ச்சுக்கு போறான், சாட்சிக்கு போறது இல்லை, சர்ச்சுக்கு போறான். அப்புறம் எங்க இந்த ரட்சிக்கப்படுறது? ஒரு கர்த்தருடைய பிள்ளை தனித்து நின்று, உறுதியாய் நின்று, கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நின்று, கர்த்தருக்கென்று சாட்சியாக நின்று, கர்த்தருக்கென்று மகிமையாக நின்றால் உங்க பின்னாடி ஒரு கூட்டம் தானாகவே ஓடி வரும் சபைக்கு. நீங்க கூப்பிடவே வேணாம். ஜெபம் பண்ணுவோமா? முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுவோம். கடை வர சீக்கிரம் பூட்டிடுவாங்க. ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நான் சாட்சியாக இல்லாததினால் தான் ஒருவரை கூட ஆதாயப்படுத்த முடியவில்லை. அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற பாரம் இல்லாததினால் தான் என்னோடு பேசுகிற பழகுகிற நண்பர்கள், தோழிகள், உறவுகள், நட்புகள், அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள், தெருவில் உள்ளவர்கள் ஒருவரை ஆதாயப்படுத்த முடியவில்லை. என்ன தயவா மன்னிச்சிருங்க யான்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி இருதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தால் அவர்கள்லாம் தானாகவே உங்க கூட சபைக்கு ஓடி வருவாங்க. இனி சாட்சியா வாழ்வோம்ப்பா. ஜெபம் பண்ணுங்க. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவேன், என்ன நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவோம், எங்களை நம்புங்கப்பா. இனி வாழ்ந்து காட்டுவோம், எங்களை நம்புங்கப்பா. எசப்பா,
இதுவரைக்கும் ஒருவரை கூட ஆதாயப்படுத்தாமல் ஒருவர் மாத்திரம் தனித்து சபைக்கு வந்து கொண்டிருக்கிற, அல்லது ஒரே ஒரு குடும்பம் மாத்திரம் தனித்து சபைக்கு வந்து கொண்டிருக்கிற இவர்கள் மீது உமக்குள் இருக்கிற பாரம், அந்த பாரம் இப்பொழுதே ஊற்றப்படுவதாக. உமக்குள் இருக்கிற அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை குறித்த அந்த ஆத்தும பாரம் இப்பொழுதே 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 ஒவ்வொரு மீதும் ஊற்றப்படுவதாக. நம்முடைய பாரத்தால் நிரப்புங்க ஐயா. அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற பாரத்தால் நிரப்புங்கப்பா. சாட்சியாக நான் வாழ்ந்து அவர்களை ஆதாயப்படுத்த வேண்டும் என்ற பாரத்தால் நிரப்புங்க ஆண்டவரே. செத்த கிரியைகளுக்கு, தேவையற்ற காரியங்களுக்கு விலகி சாட்சியாக வாழக்கூடிய அந்த பக்தி வைராக்கியத்தால் நிரப்பும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்வம் இனி வரும் நாட்கள்ல, விசேஷமாக வரக்கூடிய புதிய ஆண்டுல, எலியா ஒரே ஒரு நபர் மூலம் 450 பாகாருடைய தீர்க்கதரிசிகள் கர்த்தரே தெய்வம் என்று ஆர்ப்பரித்தார்கள். அதுபோல என்னை காண்கிறவர்கள் கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிட போகிறார்கள். எத்தனை பேருக்கு விசுவாசம் இருக்குது? அறகுற விசுவாசமா தெரியுதுங்க சத்தம். முழு விசுவாசம் எப்படி இருக்கும்? இது 50க்கு மேல உள்ள சத்தம். அது 50% தான் தாண்டி இருக்குது. 100க்கு 100ன்னா எப்படி இருக்கணும் சத்தம்? சைபருக்கு போயிடுச்சு. சைபர் கிரைமா 100க்கு 100 கர்த்தர் செய்ய போகிறார் அப்படின்ற சத்தம் எப்படி இருக்கும்? இதுக்கு பேர் தான் 100. ஆமா, அதுக்கு மேலாம் சத்தம் போட்டா 101, அப்புறம் 108, 100ஓட நிறுத்திக்குவோம். போதும். நாம் கடந்த வாரம் வரைக்கும் 9 காரியங்களை தியானித்திருக்கிறோம். பத்தாவது காரியமாக எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 12:30க்கு மேல கண்டிப்பா நடத்த மாட்டாங்க. கரெக்ட் டயத்துக்கு நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். ஆனா கரெக்ட் டயத்துக்கு வர வேண்டிய இடத்துக்கு பைபிள் ஸ்டடிக்கு வந்துடணும். ஆமா, இல்லைன்னா அங்க வண்டி எடுத்துக்கிட்டு நாங்க வருவோம். ஒரு டாட்டா ஏசி எடுத்துக்கிட்டு ஏறுங்க 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 பைபிள் ஸ்டடிக்கு ஏறுங்க ஏறுங்கன்ட்டு அங்கே வண்டி எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஆமாம், கவனமாக இருக்கணும். வாசியுங்கள் 1 ராஜாக்கள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். கவனிங்க, கர்த்தர் எலியா கிட்ட சொல்றாரு, தேசமெங்கும் பஞ்சம் வரப்போகிறது, நீ கேரித்த ஆற்றலில் உன்னை ஒளித்துக்கொள், உனக்கு என்ன செய்வேன், ஆற்று தண்ணியை குடிச்சுக்கப்பா, உனக்கு உணவு கொடுக்கறதுக்கு நான் காகத்துக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன், காகத்துக்கும் கட்டளையிட்டு இருக்கிறேன், தாகத்துக்கும் கட்டளையிட்டு இருக்கிறேன் சொல்லிட்டார். இப்ப தேசம் எங்கும் பஞ்சம். இந்த பஞ்ச காலம் வரும்போது யார் இடத்துலையுமே எதுவுமே இருக்காது. அன்றாட வேலைக்கு செல்கிறவர்கள், கூலி வேலைக்கு செல்கிறவர்கள், அன்றன்றைக்கு வேலைக்கு சென்றால் தான் வருமானம் கிடைக்கும். அப்ப பஞ்சம் வருகிற, அந்த லைட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணி பாருங்க. பஞ்சம் வருகிற இந்த காலகட்டத்தில்
மக்களுடைய கரத்தில் வருமானத்துக்கு வழி இருக்காது. அது எல்லாருக்கும் உள்ளது தான். இப்போ எலியாவிற்கு அது அந்த நிலைமை தான். அதில் இவர் ஊழியக்காரர். இப்போ பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. இந்த நிலைமையில அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறார். எவ்வளோ பெரிய பஞ்சம் வந்தாலும் கர்த்தரை தஞ்சமாக கொண்டிருக்கிறவர்களுக்கு பஞ்சமே இருக்காது. 2 ஆமேன். அவ்வளோதான். அப்போ மிச்சம் இருக்கலாம் பஞ்சம் இருக்குன்னு அர்த்தம். பஞ்ச காலத்தில் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு பஞ்சம் இருக்கிறது என்றால் அவர்கள் கர்த்தரை தஞ்சமாக கொண்டிருக்கவில்லை. அதனால தான் பஞ்சம். கர்த்தரை தனக்கு தஞ்சமாக கொண்டிருக்கிறவர்களுக்கு பஞ்ச காலத்தில் பஞ்சம் இருக்கவே இருக்காது. வேதத்தில் உள்ளது அதுதான். பஞ்சம் வந்தபோது நகோமி அம்மா அந்த பஞ்ச காலத்திலே எப்படியாவது வேறு இடங்களுக்கு சென்று சம்பாதிக்க வேண்டும் என்று புறப்பட்டு போய் என்ன நடந்ததுங்க? ஆண்கள் தான் வெளியில் வேலைக்கு செல்வார்கள், பெண்கள் வீட்டில் இருந்து வீட்டு வேலைகளை பார்ப்பார்கள். அதுதான் பெரும்பாலான வழக்கம். சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க கணவர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் கணவர் ஐநா சபை தலைவியாக இருந்தாலும் ஒரு ஏதோ கொஞ்சம் எப்படியாவது கொஞ்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏதோ கிடைக்கிற வேலைக்கு போகிற ஆளுக்கெல்லாம் இருக்காங்க. அது எதை காண்பிக்கிறது? ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய மனைவி எதுக்கு வேலைக்கு போகணும்? அவங்களும் ஒரு வேளை ஐஏஎஸ் இருந்தால் பார்த்துட்டு இருக்கட்டும். ஏங்க நீங்கள் என்னதான் ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் உங்கள் ஆஃபீஸில் கூட்டுற வேலையாவது எனக்கு வாங்கி கொடுங்க. நான் வந்து கூட்டி பெருக்கி உப்பள்ளி கூட்டிக்கிட்டு சம்பளம் எனக்கு சம்பளம் வேணுங்க. அது பண ஆசை. அவங்கக்கிட்ட ஒரு நல்ல ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கிறது, அதுக்கு ஏற்ற வேலைக்கு போகிறாங்கன்னா அது வேறு விஷயம். கணவருக்கு நல்ல வருமானம் இருந்தும் சில மனைவிமார்கள் வேலைக்கு போவாங்க. ஆனால் அந்த கணவருக்கே தெரியாது அவங்க வேலைக்கு போகிறது. சில குடும்பங்களும் இருக்குது, உங்களுக்குலாம் தெரியாது. இந்த கண்ணாடி எதுக்கு போட்டுருந்தீங்கன்னா அதை பார்க்குறதுக்கு தான் அந்த கண்ணாடி. ஆமாம், இந்த கண்ணாடி போட்டுட்டாக்க அவங்க கணவருக்கே தெரியாமல் என்னென்ன வேலைக்கு போவாங்க, எங்கே போய் என்னென்ன வேலை செய்கிறாங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அந்த காசு கணவருக்கே தெரியாமல் அவங்க செலவு பண்ணுவாங்க. அப்படி கணவருக்கு தெரியாமல் என்ன செலவு பண்ணுவாங்க? அக்கா வீட்டுக்கு தான், அண்ணா வீட்டுக்கு தான், தான் குடும்பத்துக்கு வச்சிக்க. எப்படி ஒரு 4 பேர் நின்று பேசிட்டு இருக்கப்ப அப்படி ஒரு சீண்டுறது டக்குன்னு வாங்கிட்டு எனக்கு அம்மன்னு நின்றுருப்பாங்க. அதெல்லாம் என்ன பழக்கங்க? அதெல்லாம் கணவருக்கு தெரியாமல் கொடுக்கறது, மனைவிக்கு தெரியாமல் கொடுக்கறது, கர்த்தருக்கு தெரியாமல் கொடுக்க முடியுமா? முடியாது. கணவர்கிட்டே சொல்லி கொடுக்க சொல்லுங்க. அக்கா வந்திருக்காங்களா, அண்ணா வந்திருக்காங்களா, தம்பி வந்திருக்காங்களா, தங்கச்சி வந்திருக்காங்களா, கூட மனைவிமார்கள் தயவு செஞ்சு கவனிங்க. அதெல்லாம் மாற்றிக்கணும். நான் அப்படித்தான் ஒரு சர்ச்சில் ஒரு பெண்ணுக்கு அவங்க வீட்டில் பிரசவத்துக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. அங்கே செய்தி கொடுக்கறதுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அங்கே விசேஷமான ஆள் யார் அந்த இடத்துல? கணவரா மனைவியா? மனைவி. அதனால் பெண்களுக்கு ஏற்ற ஒரு செய்தியை ரெடி பண்ணிட்டு போனால் அது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சேர்த்து தான் செய்தி கொடுத்தான். அந்த பாஸ்டருடைய மனைவிக்கு கோவம் வந்துடுச்சு. முடிஞ்ச பிறகு என்னைக்கு யார் கூப்பிட்டாங்களா, என்ன இவர் வெறும் பொம்பளைங்களுக்காக பேசிட்டு போயிட்டாரு. நான் அடுத்த ஒரு ஜெபத்துக்கு ஒரு பாஸ்டரை கூப்பிட்டு வெறும் ஆம்பளைங்களாம் பேச சொல்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த பாஸ்டருடைய மனைவி. அதாவது ஒரு குழந்தை இருக்குது, குழந்தை பிரதிஷ்டைனாக்க குழந்தை சம்மந்தமாக தான் பேச முடியும். ஒரு பெண் விஷயம் சம்மந்தப்பட்ட காரியம்னா பெண்களுக்கு தான் பேச முடியும். ஆண்கள் சம்மந்தப்பட்டதுன்னா ஆண்களுக்கு தான் பேச முடியும். அது 2 பேரும் புரிஞ்சுக்கணும், 2 பேரும் அதை எடுத்துக்கணும். அப்படி
பெரும்பாலும் தொட்டதுக்கெல்லாம் பெண் 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 ஆரம்பிச்சாக்க அதுக்கு நீங்கள் காரணமே கிடையாதுங்க. உங்கள் பாட்டி ஏவாள் தாங்க காரணம். ஆண் மூலம் பாவம் உள்ற நுழைஞ்சதா, பெண் மூலம் பாவம் நுழைஞ்சதா உள்ற? ஆமாம். செத்தாலும் சாவேன், என் உயிர் உள்ளவரை கர்த்தர் தொடக்கூடாது என்று சொல்லி வைத்த அந்த கனியை தொட மாட்டேன் என்று தீர்மானம் செய்த நம்ம தாத்தாவை சர்வசாதாரணமான ஏவாள் பாட்டி தொட வச்சுட்டாங்களே. உங்களால் மட்டும்தாங்க முடியும். அப்பா அம்மா, தம்பி தம்பி ராஜா ராஜா இந்த மில்லுக்கு போயிட்டு வாப்பா. யாரை பார்த்து மில்லுக்கு போக சொல்ற? புரியல ஒன்றும். இவர் அப்பா அம்மா கிட்ட பயங்கரமாக வீரத்தை கட்டுவார். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அனனியா செத்துது தெரியாமல் சப்பீரால் வராங்கல்ல. கணவர் அப்பா அம்மா விரட்டுன்னு தெரியாமல் மனைவி வருவாங்க கொஞ்ச நாங்கச்சு. ஏங்க 4 புடவை கிடக்குங்க, துவைக்கணும், ஊற வச்சுருக்கேன், டைமே இல்லைங்க. நீ மற்ற வேலையை பாரு, நான் துவைச்சி போட்டு காய வச்சு அயன் பண்ணி வச்சிடுறேன். அப்பா அம்மா சொல்லுவாங்க, காய வச்சு அது நீயே கட்டிக்கிட ராஜா. அது ஏவாளால் மட்டும்தான் முடியும். எது? அப்பா அம்மா சொல்றதெல்லாம் கேட்காத பிள்ளைங்களுக்கு இந்த உட்காந்துருக்காங்களே இவங்கெல்லாம், வேலை வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் வேலை விட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இப்போ கல்யாணம் பண்ணி வைங்களா. முதல்ல பொழுது விடிஞ்சுதான் நான் பார்த்ததை சொல்கிறேங்க. பொழுது விடிஞ்சோடனே துணி அலசினி, நான் ஒன்றாலும் அடிக்க முடியாது, தண்ணி பம்பு கையை வலிக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நான் தண்ணி அடிச்சுட்டு இருக்கிறேன், நீ சோப்பு போடு, நீ துணியை அலசு, காய வை, நீ காய வச்சுட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துட்டு அக்கா வீட்டுக்கு போயிட்டு அண்ணா வீட்டுக்கு போயிட்டு மாமா வீட்டுக்கு போயிட்டு வரைக்கும் நான் பம்பில் தண்ணி அடிச்சுட்டே நிற்கிறேன், போயிட்டு வா. அது ஏவாளால் மட்டும்தான் முடியும். நான் சொல்லிங்க, இந்த பைபிள்ல சபை மக்களுக்கு தேவையான அதிகமான சத்தியத்தையும் ஆலோசனையும் எழுதி வச்ச ஆளு யாரு? பவுல். அவர் தான் நிறைய எழுதி வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, எல்லாரும் பைபிள் எடுங்க. இது போன வாரமே நான் சொல்ல நினைச்சேன், டைம் ஆடுன்னு விட்டுட்டேன். இன்னைக்கு டைம் ஆகிற வரைக்கும் கொண்டு போக மாட்டேன், பயப்படாதீங்க. எபேசியர் பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 19 மைக் வச்சிருக்கோங்க, நீங்க மைக்கில் படிங்க, மற்றவங்க. இப்போ 19 நானே வாசிக்கிறேன் பாருங்களா. சங்கீதங்களினாலும், நீங்களும் படிங்க, சங்கீதங்களினாலும், எபேசியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். போதும். இது கணவருக்கும் மனைவிக்கும் பவுல் எழுதி வச்சிருக்காரு. நீங்கள் 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 சொல்லிட்டு இருக்காரு, கணவருக்கும் மனைவிக்கும் சேர்த்து. இப்போ ஆரம்பிக்கிறார் பாருங்க 22. இப்போ இந்த வசனத்தை என்ன பண்ணணும்னாக்க, திருமணமாகி குடும்பமாக இருக்கிற கணவர் மனைவியாக குடும்பமாக இருக்கிற திருமணமானவர்கள், வாலிப இனி திருமணமாக போகிற வாலிப தம்பி தங்கச்சிங்க, நீங்க மட்டும்தான் படிக்கணும், பாட்டிமார்கள்லாம் படிக்க வேணாம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? திருமணமாகி குடும்பமாக இருக்கிற கணவர் மனைவி, திருமணமாக போகிற வாலிப ஆண்கள் பெண்கள், நீங்க மட்டும்தான் 22 33 வரைக்கும் டபுள் டிஜிட் 2233 22 33 வரைக்கும் கிட்டுக்கிட்டுன்னு படிங்க பார்க்கலாம். எல்லாரும் மைக்கில் வாங்கி படிங்க, வாலிப பிள்ளைங்க. அதாவது திருமணமாகி குடும்பம் இருக்கிற இங்கே மைக்கில் படிக்கலாம், படிங்க. 22 ஆரம்பிச்சு விட்டுறேன். மனைவிகளே
உங்கள் சொந்த மைக்கில் கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கு இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்பணிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாகவும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாகவும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள். இது கணவர் மனைவி இருவருக்கும் பவுலால் சொல்லப்பட்டிருக்கிற ஆலோசனை. இருவருமே இதில் சொல்லப்பட்டிருக்கிறத கை கொண்டு தான் ஆகணும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆரம்பிக்கும் போது முதல்ல யாருக்கு ஆரம்பிக்கிறாரு? யாருக்கு? முதல்ல 2 பேருக்கு சேர்த்து சொல்லிவிட்டு அப்புறம் தனியா மனைவிகளே அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. என்ன காரணம்? ஏவாள்களே, ஆரம்பமே உங்ககிட்ட இருந்தா கோளாறு வந்துச்சு. அதனால முதல்ல பெண்களுக்கு பேசுறாரு. அப்படி சொல்றதுனால ஏதோ ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு நினைச்சுக்காதீங்க. வசனம் சொல்லுது முதல்ல மனைவிக்கு சொல்றது காரணம் பாவம் முதல்ல பிரவேசித்தது பெண் மூலம்தான். அதனால தான் முதல்ல அவங்களுக்கு சொல்றாரு. புருஷர்களே, மனைவிகளுக்கு என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல கவனிக்கணும், ரொம்ப கவனிக்கணும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிங்கன்னு சொல்ல, உங்கள் சொந்த புருஷனுக்கு. அப்புறம் என்ன அர்த்தம்னா, நிறைய பேர் அக்கா புருஷனுக்கு அண்ணா புருஷனுக்கு பக்கத்து வீட்டு புருஷன் சொல்றதுலாம் கேட்பாங்க. ஆமாம் அக்கா, அன்னைக்கு நீ சுட்டியலக்கா ஒரு வடை சூப்பராக இருந்துச்சுக்கா, அந்த மாதிரி நல்லா இருந்துச்சுக்கா, சுச்சோ அந்த மாதிரி நான் வடை சாப்பிட்டதே இல்லைக்கா, அந்த அண்ணன் நான் சுட்ட வடை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு 20 வடையை சுட்டு கொடுப்பாங்க. புருஷன் கிட்ட இருக்காரு 20 நாளா. யாருங்க? புருஷன் கிட்ட இருக்காரு 20 நாளா. அந்த வடை நல்லா இருந்துச்சு, நீ செஞ்சியா கடலை வாங்க? நான் தாங்க செஞ்சேன். அது உனக்கு செய்யான் உடனே திங்கணுமா அப்படின்னு சொல்லிடுறது. யாருக்கு? சொந்த புருஷனுக்கு. பக்கத்து விட்டு அக்கா புருஷன் சொன்ன உடனே 24 மணி நேரமும் தட்டிக்கிட்டே இருப்பாங்க வடை. பாட்டு பாடுறப்ப தட்ட மாட்டாங்க. அந்த அண்ணன் சொல்லிட்டாரு, அந்த தம்பி சொல்லிடுச்சு. ஆமாம், அவங்க பக்கத்து விட்டு அக்கா பக்கத்து விட்டு தங்கச்சி புருஷனுக்கு சொல்றதெல்லாம் கீழ்ப்படிவாங்க, சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. அன்னைக்கு ஒரு மாங்காய் தொக்கு செஞ்சு கொடுத்தேன். அது எப்படி? அது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அதனால இன்னைக்கு மாங்காய் வாங்கிட்டு வந்துருக்குறேன், அது செஞ்சு கொடு, மத்தியானம் சாப்பிட்லாம். தூக்கி சாக்கில் எரிஞ்சிருது, வேற வேலையே இல்லை. நான் மெஷினா எப்போ பார்த்தாலும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு? மனுஷிக்கு கொஞ்சமாவது ரெஸ்ட் வேணாம். கொஞ்ச நேரம் கழிச்சு பக்கத்து வீட்டு அண்ணன் வருவார். அக்கா எப்படிக்கா அந்த கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு முறுக்கு கொடுத்தீங்கக்கா, நல்லா இருந்துச்சுக்கா. இந்த தம்பிக்கு நம்ம செஞ்ச முறுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உடனே முறுக்குவாங்க அவங்க. அப்புறம் அங்கே பெருசாக முறுக்குவார்.
அதான் நிறைய பேர் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படுறது கிடையாது. ஆமாம், இன்னைக்கு தேதி என்ன 15ஆ? 18ஆம் தேதி கும்பகோணம் லக்கி ரெடிமேட்ஸுக்கு போய்ட்டு வரலாமா? கணவர் கேட்டுருப்பார் மனைவி கிட்ட. ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, தங்கச்சியா? நான் அக்கா பேசுகிறேன். உங்கள் வீட்டுக்காரங்க இருக்காங்களா? 18ஆம் தேதி லக்கி ரெடிமேட்ஸ்க்கு போகணும், அன்னைக்கு போவோமா, வரீங்களா? அன்னைக்கு அவருக்கு லீவு கிடையாது. ஏங்க, எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரருக்கு அன்றைக்கி லீவு கிடையாதாங்க, இன்னொரு நாளைக்கு போவோங்க. அப்புறம் இவன் எதுக்கு இருக்கிறான் அவங்ககிட்ட கேட்குறதுக்கு? சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்க. உங்கள் அக்காவுக்கு வந்தால், உங்கள் தம்பிக்கு வந்தால், உங்கள் தங்கச்சிக்கு வந்ததுக்கெல்லாம் அப்புறம் கீழ்ப்படிங்க. நான் சொல்லல, வசனம் சொல்லுது. திருமணமாக போகிற பிள்ளைங்கெல்லாம் வந்த இந்த 22 to 33 மனப்படம் பண்ணி வச்சுக்கணும். ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் முதல்ல சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிங்க. ஆமாம், ரெண்டு தோசை மட்டும் குடிச்சினா சாப்பிட்டுட்டு வெளில கிளம்பிடுவேன். எடுத்தன்னா என்னத்த, அவர் கூட மாவை தான் எடுக்க போறீங்க பிரிச்சதுன்னு வச்சுக்குவாரு. இவங்க எடுத்தன்னா உடனே தோசையை ஊற்றி கொடுத்துருன்னு சொல்ல போறீங்க, அவர் நினச்சிட்டு இருக்காரு. இவங்க எடுத்தன்னான்ட்டு காலையிலே தூங்கி வச்சதுமே தேடுவாங்கலாம், வாசல் கொடுறதுக்கு தட்டிக்கிட்டு நிற்பாங்க. மாறுங்க, மாறிடுங்க, வெட்டுடுங்க. புருஷர்களை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குது? உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். ஒரு மனைவி கணவருக்கு கீழ்ப்படினோம், கீழ்ப்படுறதுக்கு அடையாளம் இருக்கணும். கீழ்ப்படுறதுக்கு அடையாளம் இருக்கணும். ஒரு கணவர் மனைவிட்டு அன்பு செலுத்தணும், அன்பு செலுத்துறதுக்கும் அடையாளம் இருக்கணும். இதெல்லாம் விளக்கு சொல்லணுமா? இப்போ மனைவி கிட்ட கணவர் அன்பு செலுத்த என்ன அடையாளம்? எப்படி கணவர் அன்னைக்கு செஞ்சல வடை அருமையாக இருந்துச்சுமா அப்படின்னா, அப்போ கணவருக்கு வடை தேவைப்படுது, 2 வடையாக செஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் கணவர் இவங்க அன்பு செலுத்தது அப்புறம் கீழ்ப்படுறீங்கன்னு தெரியும். இப்போ கணவர்கிட்ட மனைவி சொல்லுவாங்க, எங்கங்க வாங்கிட்டு வந்தீங்க, அன்னைக்கு வாங்கிட்டு வந்தீங்கள ஏதோ ஒரு ஸ்நாக்ஸு. ஆமாம், ஓ அது சொல்கிறியா, என்னங்க அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க, மெனக்கட்டு போய் வாங்கிட்டு வருவார். அது மனைவிக்கு பிடிச்சிருக்கு. அன்பு செலுத்துறதுக்கு அடையாளம் இருக்கணும். கீழ்ப்படுறதுக்கும் அடையாளம் இருக்கணும், அன்பு செலுத்துறதுக்கும் அடையாளம் இருக்கணும். புருஷர்களே தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். கணவர்களுக்கு இதெல்லாம் விலைக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. கடைசியா மனைவிக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது? 32ஆம் வசனம், நான் கிறிஸ்துவை பற்றிய சபையை பற்றி சொல்லுறேன்றார். கணவரையும் மனைவியையும் இணைத்து வைத்து கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல மனைவிக்கு தலை யாரு? மனைவிக்கு தலை யாரு? கணவர் தான். நல்லா கேட்டுக்குங்க அறவேக்காட்டு மனைவிகளே, மனைவிக்கு தலை யாரு? ஆமா, மனைவிக்கு தலை யாரு? யாரு? கணவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என் கணவர் தலை அசைச்சாதான் அதை செய்வோன்னு அர்த்தம். உன் தலையை ஆட்டிக்கிட்டு நிற்கிறதுக்கு இல்லை. அப்புறம் என்னன்னு தெரியல, திருப்ப முடியல, ரொம்ப திருப்பிட்டுங்க, தான் வேற ஒன்றும் இல்லை. ஆமாம், உன் கணவர் தலை அசைச்சாதான் நீ அசையணும். நான் சொல்லலை, வசனம் சொல்லுது. மனைவிக்கு புருஷன் தலைன்னா அதான் அர்த்தம். இப்போ புருஷன் தலையை வெட்டி கொண்டு போய் மனைவி தலையை வச்சிருக்கிறதா, அவன் எப்படி உயிரோடு இருப்பான்? அப்படியா? உன் இஷ்டத்துக்கு நீ ஆடக்கூடாதுன்னு அர்த்தம். கணவர்களும் மனைவி கிட்ட கலந்து பேசி தான் முடிவு எடுக்கணும். தலைன்றதுல அவரே அப்படியே தலையை அப்படியே அப்படி எதுக்குமே அசைக்காம அப்படியே இருந்துட்டு இருக்கக்கூடாது. ஆமாம், எதாவது கேட்குறாங்களா வாங்கி கொடுக்கணும், ஏதாவது பிடிச்சிருக்குதா செய்யறது ரெடியாக இருக்கணும்.
அப்படின்ட்டு அப்படியே உட்காந்துருக்க கூடாது. அதுக்கு முதல்ல மனைவிமார்கள், எனக்கு தலை என் கணவர் தான், அது தெரிஞ்சு வச்சுக்கணும். அக்கா கட்டியும் மச்சாங்கட்டியும் மாமாங்கட்டியும் அங்கேயும் இங்கேயும் போய் கேட்டுக்கிட்டு நிற்கிறது, அப்புறம் அந்த ஆள் எதுக்கு இருக்காரு? எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் அப்படிதான். அவர் மனைவி போய் கூப்பிடுவார். எனக்கு சித்தப்பா அவர் ஒரு டிஎன்சிசியில் அவர் ஒரு ஆஃபீஸர் இறந்துட்டாங்க. அவங்க மனைவி ரயில்வேயில் அவங்க ஒரு ஆஃபீஸர், 2 பேருமே உயிரோடு இல்லை, இறந்துட்டாங்க. அவர் மனைவி திருமணமாக புதுசில் பேரை சொல்லி கூப்பிட்டு இருந்தார். அப்புறம் கொஞ்ச நாளுக்கு பிறகு பார்த்தாக்க ஒரு மனைவி பேரை சொல்லி கூப்பிடாம இந்த என்ன கூப்பிட்டு இருந்திருக்காரு. என்ன எந்தன்னுக்கிட்டே படித்த அளவு யோக்கியதையா ஒரு ஆஃபீஸரை மனைவியை கூப்பிட்ற யோக்கியதையா பாரு அப்படின்னு திட்டிருக்காங்க. அதுக்கு இவர் சொல்லியிருக்காரு, நான் உன்னை எப்படி கூப்பிடுன்னு சொல்லுன்னு. நான் உன்னை எப்படி கூப்பிடுறது? சில பேர் வாடி பொண்ணு கூப்பிடுவாங்க, அந்த மாதிரி கூப்பிடுங்களா? உன் தங்கச்சி உன் தம்பியெல்லாம் வாடி பொண்ணு தான் கூப்பிட்றாங்க, நான் எப்படி கூப்பிடுறது? கூப்பிடாமல்ல, பேரை சொல்லி கூப்பிடுங்களாம். உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் உன்னை பேரை சொல்லி தான், உனக்கு சின்னதெல்லாம் அக்கான்னு கூப்பிடுறதில்ல, உன்னை உன் தம்பி தங்கச்சிங்கெல்லாம் உன்னை அக்கான்னு கூப்பிடுறதில்ல, பேரை சொல்லி தான் கூப்பிடுது. நானும் வேற எப்படா கூப்பிடுதுன்னு பார்த்தா யாரும் கூப்பிடாதது இந்த இதுதான். யாரும் எனக்கு ஒரு அடையாளம். என் புருஷன் என்ன இந்த எண்ணம் கூப்பிடுவாரு, அவர் ஒரு அடையாளம். அது உனக்கு பிடிக்கல. உன் தங்கச்சி உனக்கு இவங்க மூத்தவங்க 12 பிள்ளைங்க அந்த வீட்டில். மூத்தவங்களுக்கு 50 வயசு, இந்த கடைசி பொண்ணுக்கு 18 வயசு. 18 வயசு 50 வயசு போய் ஏய் கலை இங்கடி இருக்க அப்படிங்கும். இவர் பார்த்தாரு, நம்ம எப்படி கூப்பிடுத்தோம் பொண்டாட்டிய அப்படின்னு இவர் யோசிச்சு பார்த்தாரு. கலைன்னு கூப்பிட முடியல, வாடி போட்டுன்னு கூப்பிட முடியல, பேரை சொல்லி ஒன்றும் செய்ய முடியல. அப்போ இந்த என்ன கூப்பிடுவோம் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பண்ணுறது? அதனால கணவர் மேலே கோச்சிக்காதீங்க. எப்படி கூப்பிடுறது? ஆமாம், அவங்க கூப்பிட்ற மாதிரி இவர் எப்படி கூப்பிட முடியும்? சொல்லி வச்சிருங்க. கூட பிறந்தவங்களாம் கொஞ்சமாவது கணவர்னு ஒருத்தர் இருக்காரு, அவரும் கூப்பிடுறது கொஞ்சம் இடம் வைங்க அப்படின்னு சொல்லி வச்சிருங்க. திருமணமாகிற போகிற பிள்ளைங்கள்லாம் என்ன செய்யுங்க? ஆமாம், வீட்டில் இருக்கிறப்ப அக்காவை என்னடி அப்படின்னு கூப்பிட்டுருக்கலாம். திருமணமான பிறகு அக்கா அப்படின்னு கூப்பிடணும் கணவருக்கு முன்னாடி. அப்போ தான் அவர் என்ன மை டியர் டார்லிங் அப்படின்னு கூப்பிடுவார் அக்காவை. நீங்களே டார்லிங்கு மை டியர் வாடி போட்டு கூப்பிட்டா அவர் எதுவுமே கூப்பிட முடியாமல் அப்படியே எல்லாத்தையும் நீங்களே எடுத்துக்காதீங்க, அவருக்கும் கொஞ்சம் இடம் வைங்க. ஆமாம், திருமணமாக போகிற ஆண்கள் பெண்கள்லாம் கொஞ்சமாவது அந்த பெண்ணோட குடும்பத்தில் உள்ளவங்க, அந்த கணவருடைய குடும்பத்தில் உள்ளவங்க கூப்பிடுறதுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து வைங்க. திடீர்னு ஞாபகம் வந்துச்சு எனக்கு. கடைசியாக சொல்லிட்டாரு, மனைவி அதாவது கணவர் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்தில் அன்பு கூற கடவன். நீ உன்கிட்ட எப்படி அன்பு கூறுறியோ அது போல உன் மனைவி கிட்டே அன்பு கூறு. மனைவிக்கு என்ன சொல்றாரு கடைசியா? மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியா இருக்க கடவள். பயபக்தியா இருக்குதுன்னா என்ன? பயபக்தியா இருக்குதுன்னா என்ன? எடுத்தன பாரு, அதுதான் பயபக்தியா இருக்கிறது. அவர் பயந்துகிட்டு இருக்கிறது. சரிங்க சரிங்க. புருஷன் மனைவி கிட்ட பயபக்தியா இருக்கணும். அப்படித்தான் நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ரட்சிக்கப்படாத குடும்பங்கள். ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒரு புரிந்து ஒரு வேத வசனத்துக்கு ஏற்றார்கள் விட்டு கொடுத்து வாழறதுக்கு அர்ப்பணிப்போம். 12 போதா? இங்க விஷயத்துக்கு வந்துருவோம். இப்ப எலியாவுக்கு பஞ்சம். இந்த அம்மா கீழ்ப்படியாம போனாங்க பாருங்க. யாரு? நகோபி அம்மா. அந்த அம்மாவை பத்தி பேசணும் நம்ம இவ்வளவும் பேச வேண்டி இருந்துச்சு. இங்க வந்துருவோம். இப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க தன்னிடத்துல இருந்தால் தானே கர்த்தருக்கு கொடுக்க முடியும். இருந்தால் தானே கர்த்தருக்கு கொடுக்க முடியும். பஞ்சம் வரும்போது, நெருக்கம் வரும்போது, கஷ்டம் வரும்போது கர்த்தர் கொடுக்கிறாரா இல்லைங்களா? பஞ்சம்பா, உனக்கு மட்டும் எனக்கு தஞ்சம், உனக்கு மட்டும் என்கிட்ட தஞ்சம் உண்டு, ஆற்று தண்ணீரை குடிச்சிக்க, காகம் உனக்கு உணவை கொடுக்கும், நான் கட்டளை இட்டிருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. கொடுக்கிறாரா இல்லையா? பஞ்சம் வர்றப்ப, பஞ்சம் வரும்போது கர்த்தர் கொடுக்கிறார். இப்ப பஞ்சம் மாறின பிறகு நாம கர்த்தருக்கு கொடுக்கணும்.
சில பேர் எப்படின்னா இருந்தாலும் கொடுக்கறது இல்லை, இல்லைனாலும் கொடுக்கறது இல்லை. சில பேர் அது அவரவருக்கு தான் தெரியும், ருசி பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். கர்த்தருக்கு கொடுத்து அதை ருசி பார்த்தவர்களுக்கு தான் தெரியும். கர்த்தருக்கு கொடுக்காமல் அவர்களால் இருக்கவே முடியாது. அப்படி கர்த்தருக்காக கொடுத்து பழகினவர்களுக்கு கர்த்தராலும் கொடுக்காமல் இருக்க முடியாது. அல்லேலூயா. என் பிள்ளை எனக்காக எதையும் செய்யற பிள்ளை, அந்த பிள்ளைக்கு நான் எப்படி கொடுக்காம இருக்கிறது? என் கர்த்தர் எனக்காக எதையும் செய்யக்கூடியவர், என் கர்த்தருக்கு நான் எப்படி கொடுக்காமல் இருக்க முடியும்? அப்படிப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய மகன், என்னுடைய மகள், எனக்காக எதையும் செய்யக்கூடிய என் மகன், நான் அவங்களுக்காக எப்படி கொடுக்காமல் இருக்க முடியும் என்று கர்த்தர் கொடுப்பார். இதுதான் கொடுப்பதில் உள்ள பெரிய ரகசியம். அதை நிறைய பேர் கெடுப்பதில் ரகசியமா இருக்கிறார்கள். கொடுப்பதிலும் ரகசியம் இருக்கிறது, கொடுக்கிறவர்களை கெடுப்பதிலும் ரகசியம் இருக்கிறது. அதனுடைய பின் விளைவுகள் நமக்கு தான். செய்தி ரெடி பண்றப்ப கர்த்தர் கொடுத்த வார்த்தை, இப்ப கொடுப்பது கெடுப்பது, நாம கொடுக்கும்போது கர்த்தர் உற்சாகமா நம்ம கொடுக்குறாரு, நாம கர்த்தருக்கு உற்சாகமா கொடுத்தா கர்த்தர் நமக்கு உற்சாகமா கொடுக்குறார். இதெல்லாம் பேசும்போது கர்த்தர் கொடுக்குற வார்த்தை. மறந்துடவே கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையை பெரிய எழுத்துல எழுதி வச்சிருக்கிறேன். அதை படித்தா தான் என்னால் சொல்ல முடியும், பார்க்காம எனக்கு சொல்ல தெரியாது. சில பேருக்கு கொடுக்க முடியாத நிலை, சில பேருக்கு கொடுக்க முடியாத நிலை, சில பேருக்கு கொடுக்கவே முடியாது என்ற நிலை. நாம் எந்த நிலை? திரும்ப சொல்றேன், சில பேருக்கு கொடுக்க முடியாத நிலை, கையில் ஒண்ணுமே இல்லை, பஸ்ஸு கூட காசு இருக்காது, எப்படி வர்றது, சபைக்கே வர முடியாது, கொடுக்க முடியாத நிலை. சில பேருக்கு இருக்கும், தேவையானதெல்லாம் இருக்கும், கர்த்தருக்கு கொடுக்கவே முடியாது என்ற நிலை. நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம்? நாம் இருக்கிற இடம் எது? அது அவரவர்களுக்கு தான் தெரியும். ஒரு கர்த்தருடைய பிள்ளை என்ன நெருக்கம் வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் கர்த்தருக்கு உரியதை சரியாக கர்த்தருக்கு கொடுத்தாதான் அவனுக்கு தூக்கமே வரும். வருடத்துடைய இறுதியில் இருக்கிறோம். எல்லா தேவனுக்கு இந்த கொடுக்கிற விஷயத்துல கர்த்தருக்கு துரோகம் பண்ணுகிறவர்கள் தங்களை சரிப்படுத்திக்கணும். கர்த்தர் கொடுக்கிறப்ப மட்டும் சந்தோஷமா இருக்குது. கர்த்தர் கொடுக்கும்போது சந்தோஷமா இருக்குது, கர்த்தருக்கு கொடுப்பதில் சந்தோஷம் இல்லை. ஒரே ஒரு காரியம், பழைய காரியத்தை பார்த்து முடிச்சுட்டு நம்ம ஜெபிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 16 18 நம்ம ஏற்கனவே தியானித்தது. பிள்ளை செத்து போச்சு, உடனே இந்த அம்மா முறுமுறுக்க ஆரம்பிச்சிச்சு. ஏயா எங்களுக்கு இப்படி செய்யற நின்று, இதுக்கு தான் வந்தியா? இந்த அம்மா முறுமுறுக்கிறாங்க. நன்மை பெற்றது அந்த ஊழியக்காரர் மூலம்தான். ஒரு தீமை வந்ததும் அந்த ஊழியக்காரருக்கு விரோதமா பேசிக்கிட்டு முறுமுறுத்துட்டு இருக்காங்க. நல்லா கவனிங்க. ஆனா எலியா என்ன பண்றாரு? நன்மை பெற்ற நபர் மூலம் அந்த ஒரு தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு வேதனைக்குரிய வார்த்தைகள், மனதிற்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் வந்த போதும் அதெல்லாம் ஒரு பெருசுப்படுத்த தூக்கி போட்டுட்டு அந்த பிள்ளையை காப்பாற்றுவதற்கு, அந்த பிள்ளை மறுபடியும் உயிருடன் வருவதற்கு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறாரு. கர்த்தர் அந்த குழந்தைய, அந்த பிள்ளைக்கு திரும்ப ஜீவனை கொடுக்கிறார்.
இது நடந்த சம்பவம் செய்தியில் கேட்டோம். ஊழியர்களுக்கு, அது ஊழியக்காரர்கள் மூலம் நன்மையை பெற்றுக்கொண்ட நபர்கள் திடீரென்று ஏதாவது ஒரு பாதிப்பு, ஏதாவது ஒரு கஷ்டம் நெருக்கம் வரும்போது அந்த ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக பேசுவது, முறுமுறுப்பது, திட்டுவது. நம்ம நேராக தான் திட்டுனாங்க. இப்போ உள்ள விசுவாசத்தில் நேராக திட்ட மாட்டாங்க. பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட என்னது ஃபோனில் பேசுகிறேன், நேரெல்லாம் விளக்கமாக பேச முடியாது. அதுக்கு தானே அந்த ஜெல் ஃபோன் கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட தவறுகள்லாம் அந்த வருடத்தினுடைய இறுதி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் உணர்ந்து அறிக்கையிட்டு சரிப்படுத்தி கொள்ள வேண்டும். எங்கெல்லாம் முறுத்தோமோ, எங்கெல்லாம் குறைவுபட்டோமோ அதெல்லாம் உணர்ந்து கண்டுபிடிச்சி சரிப்படுத்திக்கணும். மற்றவங்களை பற்றி குறை பேசுறதுக்கு, குற்றப்படுத்துவதற்கு, மட்டம் தட்டி பேசுவதற்கு கூட்டி சேரக்கூடாது. யாரை பற்றியுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். கடந்த நாட்களில் அப்படி பேசின காரியங்கள்லாம் அறிக்கையிட்டு இந்த வருடத்தின் இறுதி நாட்களில் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென் லார்ட். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஜெபிப்போம். இந்த நாளில் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக, கர்த்தர் இடைப்பட்ட வார்த்தைகளுக்காக கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் என்ன சொன்னார் அந்த வார்த்தையை சொல்லி அறிக்கையிடுவோம், அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். வாயை திறந்து, வாயை திறந்து, வாயை திறந்து. கர்த்தாவே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. என்னோடு பேசின அந்த வார்த்தைக்கு ஏதோ என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென். ஒருவராய் தனித்து நின்று தனக்கு எதிராய் நின்ற 450 பேரையும் கர்த்தருக்காக நிற்க வைத்த மனிதன் எலியா. நான் ஒரு ஆள் மட்டும் ஜெபத்துக்கு வந்திருக்கேன், நான் ஒரு ஆள் மட்டும் ஊழியத்துக்கு போகிறேன், அந்த பேச்செல்லாம் நிறுத்தணும். எனக்கு ஏற்ற மாதிரி யாரும் இல்லை, அதெல்லாம் நிறுத்தணும். முதல்ல என் வயதுக்கு ஏற்ற மாதிரி யாருமே வரல, இல்லை, எனக்கு ஃப்ரெண்டு யாரும் சபையில் இல்லை. நீங்கள் வாயை மூடிட்டு போது உங்களுடைய குற்றம். இருக்கிறவர்களை நண்பர்களாக, தோழிகளாக அமைத்துக் கொள்வது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு, கடமை. பேசி பழகணும். ரட்சிக்கப்படாதிருக்கிற உங்களுடைய நண்பர்களை, தோழிகளுக்கு தேவ அன்பை அறிவித்து அவர்களை ஆதாயப்படுத்தி அவர்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கணும், அவர்களோடு கூட சேர்ந்து ஊழியத்துக்கு போகணும். நீங்க தான் ஏற்படுத்திக்கணும். யாராவது ஒருத்தங்க ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பாங்க ஆத்துமாக்களை, நான் ஜோடி போட்டுக்கிட்டு போறது ஊழியத்துக்கு, ஜபத்துக்கு. நான் ஆயத்தப்படுத்த வேண்டும். எலியா தனித்து நின்று தனக்கு எதிரே நின்ற 450 பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை கர்த்தரே தெய்வம் என்று முழங்க வைத்தவர். 450 பேர்லாம் நீங்க ஒன்றும் செய்ய வேணாம். வருஷத்துக்கு ஒரு 4 பேரையாவது கர்த்தரே தெய்வம் என்று அறியாதவர்களை அறிய வைக்க பிரயாசப்படுங்கள், ஜெபியுங்கள். இத்தனை ஆண்டுகள் ஒருவர் கூட உங்கள் மூலம் கர்த்தரை அறிந்து கொள்ளவில்லையே. உணர்ந்து வேதனைப்படணும்.
ஒப்பு கூட ஜெபிப்போமா? சிறு பிள்ளைகள்லாம் கண்களை மூடி இருக்கணும். ஒப்பு கொடுத்து ஜெபிக்க விரும்புகிற ஒரு சகோதரர் ஒரு சகோதரி சுருக்கமாக மைக்கு ஜெபிக்கிறவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சு மைக் கொடுங்க. ஒரு சகோதரர் ஒரு சகோதரி சுருக்கமாக உங்களோட கர்த்தர் என்ன பேசினாரோ அதற்கு ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். அப்பா, இன்னும் ரட்சிக்கப்பட முடியாத தகப்பனே அப்பா, இருக்கிற ஆத்மாக்களின் ஆண்டவரே அப்பா, எங்கள் மூலமாய் ரட்சிக்கப்பட அப்பா நீங்க கிருபையும் இருக்கும் அப்பா ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. கொடுக்கப்படுவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அப்படியே நீங்க எங்களுக்கு பலத்தையும் சத்தியம் கொடுக்கப்படுவதற்காக உங்களுடைய ஞானத்தின் மூலமாய் எங்களை வழிநடத்தப்படுவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். யாராவது ஒரு பிரதர் சுருக்கமாக ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, நாங்கள் கத்தாவே இந்த ஆண்டில் இருக்கிற போல ஆண்டவரே, நாங்கள் மாத்திரம் ஆண்டவரே அப்பா தடையாய் கத்தாவே அப்பா ஒண்டியாய் வராதபடிக்கு ஆண்டவரே எங்களை ஒரு விஷயம் வார்த்தைக்கு நேராக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வருகிற புதிய ஆண்டில் அப்பா நாங்கள் ஆத்மாக்களோடு கூட சபைக்கு வர ஆண்டவரே கத்தாவே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. ஆண்டவரே நீர் ஜெபத்தை கேட்ட அப்பா, அப்படியே புதிய ஆண்டிலிருந்து எங்கள் மூலமாய் சபைக்கு அப்பா எங்களுடைய சாட்சியை பார்த்து ஆண்டவரே எங்களுடைய கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எங்களுக்கு கத்தா வாழ்க்கையை பார்த்து ஆண்டவரே அநேகர் சபைக்கு எங்களோடு கூட வர ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவருக்கு அப்பா நீங்க கிருபை செய்யப்படுவதற்காக துதிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிற தேவன் அப்படியே உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்பிலும் ஐக்கியமும் என்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.